பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நாட்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். சங்கீதம் 65 9 முதல் 13 வரை. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிற இந்த புதிய வருடத்துக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த ஆண்டின் அனைத்து நாட்களிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை விசாரித்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து வந்தீர். உண்மை நாங்கள் நன்றியோடு விட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான அனைத்து நன்மைகளையும் அருளி செய்து எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான விளைச்சலை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் எங்களுடைய பிரயாசங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் நிறைவான பலனை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இந்த ஆண்டு நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இன்னும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய கையின் பிரயாசங்களிலே மிகுதியான விளைச்சலை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வருஷத்தை நன்மையால் நீ முடிசூட்டும் அப்பா. எங்களுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய கர்த்தர் நீர் கிருபை தாரும். என் நன்மையாலை முடிசூட்டி மகிழ்கின்ற தேவன் நீர் கர்த்தாவே. எனவே இந்த காலை வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை எட்டி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர், நல்லவர், எங்கள் தேவைகளை என்றென்று சந்திக்கிறவர் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த காலையிலே முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நாங்கள் முதலிடம் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களுடைய கையின் பிரயாசங்களையும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் நீர் பெயர் பெறாக ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவருடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தோடு
கல்வி கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அவர் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் நல்ல ப்ரமோஷனுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த சகாயத்தை நீர் இந்த ஆண்டிலே கட்டிட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் அனைவரும் நல்ல சுகம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். மாத்திரமல்ல ஆண்டவரே, யாராவது பலவீனமாக சுவீனமாக இருந்தாலும் கர்த்தர் அனைவருக்கும் நல்ல சுகத்தை விடுதலையை கர்த்தாவே நீர் கட்டேற வேண்டும் என்று சொல்லி நம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் விஸ்வவாணியின் பணிகள் அனைத்துக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு திரளான ஆத்தும அறுவடைகள் கிடைக்கவும், ஆண்டுடைய பணித்தலங்களிலே திரளான ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கும் கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கின்றோம். இந்த விஸ்வவாணி பணிகளுக்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற அனைத்து உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் குடும்பமாக தனி நபர்களாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான சரீர ஆத்மீக நன்மைகளை பெற்று மகிழ்ந்து போய் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை தாரும். உடைய வசனம் சொல்லுகிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தினாலே மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிற என்று சொல்லி. ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே தானியம் நிறைந்து வழிந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியத்தினால் நிறைந்து காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். அதுபோல விஸ்வவாணி பணித்தலங்களிலும் திரளான ஆத்தும அறுவடைகள் ஆண்டவரே நிறைவாய் காணப்பட எங்கும் ஜனங்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். மீண்டுமாக நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவையெல்லாம் சந்தியும். இரவில் நான் படுக்கைக்கு செல்லும் போது கர்த்தாவே எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தும் கிருபை தந்து எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180007003333. அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.